யூரோப்பும் நேட்டோவும் ஒரு பக்கம் நிற்குது, ரஷ்யா இன்னொரு பக்கம் நின்று சண்டை பிடிக்கிற நேரம் இவர் பெரிய டுபுக் மாதிரி போய் ஜெலன்ஸ்கிங்கிறது ஒரு படு முட்டாள். நம்ம ஒரு பஞ்சாயத்து பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த பஞ்சாயத்து பண்ணிட்டு ஒரு 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 கெத்துன்னு அண்ணன் வராது அண்ணன் வராது. தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே ஃபாதர் ஜெகத்கஸ்பர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். ஃபாதர், சர்வதேச அரசியலை நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அதே போல் இன்னொரு மிக முக்கியமான நகர்வு, இந்த ரஷ்யா உக்ரைன் வாரினுடைய போர் நிறுத்தம். அந்த போர் நிறுத்தத்தை யார் அறிவிச்சிருக்கிறா அப்படின்னா, அந்த பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இதை எப்படி ஃபாதர் உங்களுடைய முதற்கட்ட பார்வை? போர் நிறுத்தம் என்கின்ற முயற்சி 2 மணி நேரம் ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் பேசியிருக்கிறார்கள். முதலில் இந்த பிரச்சனை ஏறக்குறைய 20 லட்சம் மக்களை இடப்பெயர்வு செய்திருக்கிறது. அதிகாரப்பூர்வமற்ற கணக்குகளின்படி ஏறக்குறைய 10 லட்சம் மக்கள் இருந்திருக்கலாம் என்று கூட கணக்குகள் சொல்கின்றன. உண்மையாக அது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. ஆக ஒரு கொடூரமான ஒரு யுத்தம். அது ஏதோ ஒரு வகையில் முடிவுக்கு வருவதற்கான ஒரு திசை காட்டப்படுகிறது என்பதில் நமக்கு மனநிறைவு. ஆனால் உண்மையில் ஒரு நீடித்து நிலைக்கின்ற அமைதி வருமா, அது எவ்வாறு முன் செல்லப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது, அடிப்படையில் திரு ட்ரம்ப் அவர்கள் போர் நிறுத்தங்களை விரும்புகிறவராக இருக்கிறார். இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அது ஏன்பா ஒரு இடையே எப்பவும் சண்டை போட்டு இருக்கிறீங்க, தொழில் பண்ணுவோம், வியாபாரம் பண்ணுவோம், காசு பார்ப்போம் அப்படிங்கிறது அவருடைய அடிநாதமாக இருக்கிறது. அடிப்படையில் அவர் ஒரு பிஸ்னஸ்மேன் என்றைக்குமே நீடித்த போர்களை விரும்புவது இல்லை. ஆனால் அது மட்டுமே காரணம் என்று சொல்ல முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இதற்கு பின்னால் மிக மிக அடிப்படையான புவிசார் மறுநகர்வுகள், மறு வரையறைகள் நடக்கின்றன. அப்படிங்கிறத நம்ம கவனிக்க தவறணும்னா, இதை வெறும் ஏதோ ட்ரம்ப்புங்கிற ஒரு வகையான ஒரு கௌரவமான நகைச்சுவை பேர்வழி அப்படிங்கிற கோணத்தில் தான் பார்ப்போம். அப்படி நம்ம அதை பார்க்கக்கூடாது. அடிப்படையில் இப்போ விளாடிமிர் புட்டின் அவர்களுடைய பார்வையிலிருந்து ஏன் இந்த போர் நடத்தப்பட்டது, அல்லது ட்ரம்ப் அவர்களினுடைய பார்வையிலிருந்து, ட்ரம்ப்னா வெறும் ட்ரம்ப் கிடையாது இல்லைங்களா, அவர் என்பது ஒரு அமைப்பு, ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அது ஏன் இப்போ உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையை வேறுபட்டு பார்க்கிறது அப்படிங்கிற. ஸோ ஐரோப்பா என்பது 2ஆம் உலகப் போருக்கு பிறகு குறிப்பாக அல்லது வரலாற்று ரீதியாக ரஷ்ய பேரரசை, அது ஜார் மன்னர்களினுடைய ரஷ்யாவாக இருக்கலாம், அதன் பிறகு கம்யூனிஸ்ட் ரஷ்யாவாக, சோவியத் ரஷ்யாவாக இருக்கலாம். இந்த புவிப்பரப்பிலேயே ஐரோப்பாவினுடைய பாதுகாப்புக்கு முதல் அச்சுறுத்தல் ரஷ்யா தான் என்பதாக பார்த்தது. அதனுடைய அடிப்படையில் தான் தன்னுடைய பாதுகாப்பு இராணுவ ஒழுங்குகளை எல்லாம் செய்து கொண்டது. உலகப் போருக்கு பிறகு ரஷ்யா கம்யூனிசத்தையும் மேற்குலக நாடுகள், அமெரிக்க தலைமையிலான ஐரோப்பிய மேற்குலக நாடுகள் ஒரு தாராள பொருளாதாரத்தையும் கடைபிடித்த பொழுது, ரஷ்யா வார்சா பேக்ட் நாடுகள் என்று சொல்வார்கள், அதில் ஒரு 15 நாடுகள் இருக்கின்றன. அமெரிக்க தலைமையிலான ஐரோப்பிய நாடுகள் நேட்டோ, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் என்கின்ற பாதுகாப்பு ஒழுங்கை செய்து கொள்கின்றன. இப்போ இதில் ஒரு விஷயத்தை இப்போ ஞாபகம் வச்சுக்கணும், பின்னாடி நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நேட்டோ அமைப்பு தொடங்கப்பட்ட போது ஒரு வாக்குறுதி, குறிப்பாக பனிப்போர் முடிவுக்கு வருது இல்லைங்களா, 90 தொடக்கத்திலேயே சோவியத் ரஷ்யா சிதறுகிறது, கம்யூனிஸ்ட் ஆட்சி முடிவுக்கு வருகிறது. அந்த கட்டத்தில் நேட்டோ ஒரு சாலம் கேரண்டி, இந்த சாலம் கேரண்டிங்கிற வார்த்தையை நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. ஏன்னா காஷ்மீர் பிரச்சனையிலேயும் அந்த சாலம் கேரண்டி, ஒரு சாலம் கேரண்டி என்ன கொடுக்குதுன்னா, ரஷ்யாவுக்கு அருகாமையில் இருக்கிற நாடுகள், குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் இந்த யூரேஷியான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கசக்ஸ்தான், கிர்கிஸ்தான், பெலாரஸ், உக்ரைன், இந்த நாடுகள் நேட்டோவில் சேர்க்கப்படாது. ஏன்னா இதெல்லாம் ரஷ்யாவினுடைய வரலாற்று தொடர்ச்சியான நீட்சியான நாடுகள்.
அவை சேர்க்கப்பட்டால் அது தன்னுடைய பாதுகாப்புக்கு மிகவும் அச்சுறுத்தலாக அந்த செயற்பாட்டை ரஷ்யா பார்க்கும். ஸோ இந்த சாலம் கேரண்டி வாஸ் கிவன். இது ஒரு பக்கம். அப்போது ரஷ்யா வந்து போர் தொடுக்க மிக முக்கியமான காரணம் அது 2008 ஆமாம் இல்லை 2014 அது கிரைமியா பகுதியை இணைத்து விட்டது. யுக்ரைனில் நீங்கள் ரெண்டாக பார்க்கணுங்க. அல்லது கொஞ்சம் அது வகுப்பு நடத்தினாதான் அது சரியாக எடுக்க முடியும்னா ஒரு பெரிய பாடத்தை எப்படி நீங்கள் 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் சொல்கிறது இல்லைங்களா? அடிப்படையில் உக்ரைனை வந்து ரஷ்யா தன்னுடைய நிலப்பரப்பின், தன்னுடைய வரலாற்றின், தன்னுடைய தேசிய அடையாளத்தின் நீட்சியாகத்தான் அது பார்க்கிறது. ரஷ்யா என்கின்ற அடையாளத்திற்கு உக்ரைன் அடிப்படையானது என்பது ரஷ்யாவினுடைய பார்வை. உண்மையில் ரஷ்யாவினுடைய கடந்த 1000 ஆண்டு கால பண்பாட்டு வரலாற்றை வகுத்ததும் ஆழப்படுத்தியதும் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லலாம். அது பைசாண்டியம்னு சொல்லுவாங்க. பழைய அந்த பைசாண்டியத்தினுடைய தலைநகர் இன்று இஸ்லாம் நாடாக இருக்கிற துருக்கி, கான்ஸ்டான்டினோப்பிள். அங்கிருந்து கிறிஸ்தவம் வந்து முதலில் நுழைந்து ஒட்டுமொத்த அந்த ரஷ்ய நிலப்பரப்பும் கிறிஸ்தவம் ஆக்கப்பட்ட மைய இடம் என்பது கீவ் தான், இன்னைக்கு உக்ரைனுடைய தலைநகர். அங்கிருந்து தான் ரஷ்யா என்கின்ற அடையாளத்தை உருவாக்கி அந்த ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டி நிலப்பரப்பு முழுவதும் பரவியது. ஸோ கீவுங்கிறது அவர்களுடைய இடைக்கால நவீன கால அடையாளத்தை உருவாக்கிய ஒரு நிலப்பரப்பு. ஆனால் அந்த வரலாற்று பயண போக்கில் அந்த உக்ரைன் நிலப்பரப்பு என்பது 2 சக்திகளால் ஆளப்படுகிறது. ஒன்று ஜார் ரஷ்யா, இன்னொன்று ஆஸ்ட்ரோ, அந்த முதல் உலகப் போரின் மட்டும் வல்லமை மிக்க அரசுகளாக இருந்து ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் பேரரசுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் பேரரசு மேற்கு உக்ரைனை முழுமையாக கட்டுப்படுத்துது. ரஷ்யா வந்து கிழக்கு உக்ரைனை கட்டுப்படுத்துது. உண்மையில் கிழக்கு உக்ரைனில் இருக்கிறவங்களுக்கும் ரஷ்யாக்காரன் உறவு தான். அவங்க ஒரே ஸ்லாவின மக்கள் தான். உக்ரைன்லேயே பெருவாரியானவர்கள் ஸ்லாவின மக்கள். பிறகு நிறைய மைக்ரண்ட் இடம்பெயர்ந்து வந்தவர்களும் இருக்கிறார்கள். நிறைய உறவுகள், குடும்ப உறவுகள், திருமண உறவுகள் அப்படிங்கிறது மிக குறிப்பாக கிழக்கு உக்ரைன் பகுதியில். ஸோ சோவியத் பேரரசாக இருந்த பொழுது பல இராணுவ முக்கியமான திட்டங்கள், இப்போ நீங்கள் அது எனக்கு பட்டு வரமாட்டேங்குது, ரஷ்யாவினுடைய கருங்கடல் படைப்பிரிவுங்கிறது மிக வல்லமை மிகுந்த முக்கியமான படைப்பிரிவு. அது எல்லாமே இந்த கிரைமியா பக்கம்தான் வருது. அதனால தான் போய் கிரைமியாவை அவங்க பிடிச்சிட்டாங்க. ஸோ ரஷ்யாவினுடைய இராணுவ பலமாக இருக்கட்டும், பொருளாதார பலம், இயற்கை வளங்கள் எல்லாம் வந்து யுக்ரைனோடு ரொம்ப தொடர்புடையது. அதனால தான் ரஷ்யா அந்த நேட்டோவுக்கு இப்போ எனக்கு கேட்டால் உண்மையிலே சொல்லுவேன், இந்த ஆள் மன்னிக்கணும், முட்டாள், இஸ் அ ஃபுல். யார் ஜெலன்ஸ்கிங்கிறது ஒரு படு முட்டாள். அவர் முதல்ல ஒரு உக்ரைனியனே கிடையாது, அந்த ஆள் ஒரு யூதர். ஸோ யுக்ரைனியன் தேசிய அடையாளத்துக்கோ தேசிய நினைவுகளுக்கோ தகுதி இல்லாத ஒரு ஆள். இன்னொன்று 2 யானைங்க சண்டை பிடிக்கிற நேரம் முயலும் பூனையும் வந்து அதில் வீரன் போய் நிற்கக்கூடாது. இது நியாயம் தர்மங்களுக்கு அடிப்படை விவேகம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? வந்து யூரோப்பும் நேட்டோவும் ஒரு பக்கம் நிற்குது, ரஷ்யா இன்னொரு பக்கம் நின்று சண்டை பிடிக்கிற நேரம் இவர் பெரிய டுபுக் மாதிரி போய் நடுவில் நின்னார்னா அவன் உதவாங்க உடனே எத்தனை லட்சம் மக்கள். எனக்கு என்னவோ அந்த நான் மேபி ஐ எம் வெரி அன்சாரிட்டபிள் டு ஹிம். பட் இந்த கான்ஃப்ளிக்டினுடைய தன்மைகளை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவர் இந்த போருக்கு போயிருக்கணும். தாக்கு பிடிச்சாங்க. அது அமெரிக்கா, பைடன் நிர்வாகத்தில் இருந்த அமெரிக்காவும் ஐரோப்பாவும் அவங்க அந்த பழைய ஜார் மன்னன் கம்யூனிஸ்ட் ரஷ்யா, இந்த பக்கம் ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் யூரோப், அதன் பிறகு போஸ்ட் வார் நேட்டோ யூரோப், இந்த மனநிலையிலே யூரோப் இருந்தனால தான் இந்த போருக்கு முழு உதவிகள் வழங்குகிறார்கள். அப்படி தான் இந்த போர் நடக்குது. 2022 பிப்ரவரியில் நினைக்கிறேன் ஒரேடியாக முழு போரை இவர் அறிவிக்கிறார், நம்ம புட்டின் அறிவிக்கிறார். படைகள் உள்ள போகுது. எதிர்பார்த்த வேகத்தில் அவரால் வெற்றி பெற முடியலை. ஆனால் ரஷ்யன் படைங்கிறது ஜெர்மனியே வீழ்த்திய ஒரு இராணுவம், அவ்வளோ ஈஸியாக விட மாட்டாங்க. இப்போ அவங்க அட்வான்டேஜ் ரஷ்யானே வச்சுக்கிறாங்க. இப்போ இதில் ஏன் இப்போ ட்ரம்ப் மாறானா இந்த இடம் தான் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, முதல் உலக போருக்கு முந்தைய பாதுகாப்பு சூழல் தான் இன்று நிலவுகிறது அப்படின்னு அவர் நினைக்கிறார். அடிப்படையில் அமெரிக்காவை அச்சுறுத்துகிற நாடாக ரஷ்யா இல்லை. இது அவருடைய அல்ல, அமெரிக்காவினுடைய ஒரு
ஒரு மதிப்பீடு. அமெரிக்காவினுடைய முதன்மையை இன்று சவால் விடுகிற நாடு சீனா. சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து விட்டால் அமெரிக்காவுக்கு அதை சமாளிப்பது கடினமாக இருக்கும். உக்ரைனுக்கு எதிரான போரில் அமெரிக்கா, நேட்டோ நாடுகள் அனைத்தும் ரஷ்யாவுக்கு எதிராக நின்ற காரணத்தினால் வடகொரியா, சீனா, ரஷ்யா என்கின்ற ஒரு அணியும் இவர்களினுடைய இராணுவங்கள் ரஷ்ய இராணுவத்தோடு இணைந்து, வடகொரியா மற்றும் சீனாவினுடைய இராணுவங்கள் ரஷ்ய இராணுவத்தோடு இணைந்து உக்ரைனுக்கு எதிராக, நேட்டோவுக்கு எதிராக களம் இறங்கிய ஒரு ட்ரம்பை சுற்றி இருக்கிற ஒரு கோட்பாட்டுவாதிகள் இருப்பாங்க இல்லைங்களா. இது அடிப்படையில் ட்ரம்பினுடைய நிலைப்பாடு இல்லை. அவர்களினுடைய புரிதல் என்பது, நாம் கம்யூனிஸ்ட் ரஷ்யாவை எதிர்கொண்ட மனநிலையில் நாம் இருக்கக்கூடாது, நாம் முதல் உலகப் போர் நிகழ்ந்த அந்த மனநிலைக்கு செல்ல வேண்டும். அப்படி சென்று பார்த்தால் அமெரிக்கா, பசிபிக், அட்லாண்டிக் 2 பெருங்கடல்களும் பெரும் சுவர்கள் போல் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்கின்றன. அதே மாதிரி இப்போ அயன் டாம்னு ஒன்று வச்சு வெளியிருந்து எந்த ஏவுகணைகளும் விமானப்படைகளும் வந்து தங்கள் நாட்டை தாக்க முடியாதபடி எல்லா ஒழுங்குகளும் செய்யப்பட்டு விட்டது. ஆக ரஷ்யா என்பது அமெரிக்காவினுடைய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் அல்ல. ஐரோப்பாவை பொறுத்தவரையில், ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் ரஷ்யாவுடன் நாம் சமாதானம் செய்து கொள்வதுதான் சரியானது. நமக்கு உண்மையான அச்சுறுத்தல் என்பது சீனா தான். அந்த நிலைப்பாட்டை எடுக்கின்ற காரணத்தினால்தான் இப்போது ட்ரம்ப் இந்த மாறுபட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாரே தவிர வெறும் பிஸ்னஸ் பண்றதுக்குன்னு கிடையாது. பிஸ்னஸும் முக்கியம். ஏன்னா ஐரோப்பா இப்போது தொடர்ந்து 3வது முறையான பொருளாதார தேக்க நிலைக்கு நகர்கிறது. காரணம், இந்த போர் ரஷ்யாவிலிருந்து, ரஷ்யா இயற்கை வளங்கள், குறிப்பாக எண்ணெய் எரிவாயு வளங்கள் மிக அபரிமிதமாக கொண்ட ஒரு நாடு. அந்த எண்ணெய் வளங்களை நார்ட் ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க, நார்ட் ஸ்ட்ரீம் வழியாக ஐரோப்பாவுக்கு கொண்டு போகின்ற ஒரு எண்ணெய் வழிப்பாதை. அந்த எண்ணெய் வளம் தான் ஐரோப்பாவினுடைய இண்டஸ்ட்ரியல் எக்கானமியை ரொம்ப சிறப்பாக வச்சிருந்தது, குறைந்த விலைக்கு. ஆக்சுவலி இந்த அமெரிக்க ஜனநாயக கட்சிக்கு பின்னாடி இருந்த எண்ணெய் கம்பெனிகள் இவங்க வந்து அதிகமாக அரபு வளைகுடா நாடுகளினுடைய எண்ணெய் வளங்களை கட்டுப்படுத்துகிறவர்கள். அரபு வளைகுடா நாடுகள் பாதி கட்டுப்படுத்தினாலும் பாதி அமெரிக்க நிறுவனங்கள், இவங்க எல்லாம் டெமோக்ராட்ஸுக்கு பின்னாடி இருந்தவங்க. இந்த நார்த் ஸ்ட்ரீமை ஒழிச்சாதான் இவங்களோட மார்க்கெட்டு செழிக்குங்கிறதுக்காக தான் டெமோக்ராட்ஸ் வந்து கண்ணாபண்ணான்னு யூரோப்பை, உக்ரைனை சப்போர்ட் பண்ண. இது இந்த அரசியல் அதுக்குள்ள இருக்குது. அப்போ என்ன ஆகுது, இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் எக்கானமி ஆஃப் யூரோப் வந்து ரொம்ப கடுமையாக சிதைந்து போயிருக்கிறது. காரணம், இந்த நார்ட் ஸ்ட்ரீமுங்கிற அந்த எண்ணெய் வழிப்பாதை உக்ரைன் வழியாக வருது, அது சிதைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால். இதுவும் வந்து ட்ரம்ப் வந்து இஸ் ஸ்ட்ரைட் பிஸ்னஸ் மேன். எதுக்கு இந்த யூரோப் எல்லாம் இந்த மாதிரி தேக்க நிலை கண்டு, தேவு நிலை கண்டால் அது சீனாவுக்கு தானே கொண்டாட்டமா இருக்கும். ஐரோப்பாவினுடைய பொருளாதாரங்கள் மீண்டும் நல்லா வரணும் அப்படின்னா இந்த நார்ட் ஸ்ட்ரீம் திரும்பவும் செப்பனிடப்பட வேண்டும். ரஷ்யாவினுடைய மலிவான எண்ணெய் எரிவாயு ஐரோப்பிய நிலப்பரப்புக்கு வர வேண்டும். ஐரோப்பாவினுடைய தொழிற்சாலைகள் சார்ந்த பொருளாதாரம் வளர வேண்டும் அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. விச் இஸ் அ வெரி 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 கரெக்ட் திங்கிங். அவரை பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் வெரி வெரி கரெக்ட் திங்கிங். அதனால தான் என்ன சொல்றாரு, இந்த போர் முடிஞ்ச பிறகு ரஷ்யாவுக்கு நமக்கும் பெரிய பிசினஸ் போகுது, சாதாரண பிசினஸ் இல்லை. சவுதி அரேபியா போயிருக்கிறாரு, $500 பில்லியன், $500 பில்லியன் வாங்கிட்டு போயிருக்கிறார் அந்த ஆளுனா. அதனால லேசுப்பட்ட ஆள் கிடையாது. சரியா தப்பாங்கிறதெல்லாம் அது வேற. பட் இப்ப லேசுப்பட்ட ஆளே கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் $500 பில்லியன் வாங்கிட்டு போறாரு. அவன் கத்தார்காரன் என்னன்னா, அமெரிக்காவையே செய்யறதை விட அதை விட பெரிய ஏரோப்ளேனை செய்து, இதான் பிரசிடென்ட் பிளேன்னு கொடுக்குறாங்க. ஏர்ஃபோர்ஸ் 1 தான் அவரோட ஏரோப்ளேன். அந்த ஏர்ஃபோர்ஸ் 1 இப்போ கத்தார் நாடு அவங்க செய்யல, போயிங் தான் செய்திருக்கிறாங்க. பட் அதுக்கான முழு பணத்தையும் கத்தார்காரங்க $700 மில்லியன் சம்திங் லைக் தட் கொடுக்குறாங்க. என்னன்னா, ஃப்ரெண்ட்லியாக இருப்பையா, ஜாலியாக இருப்போம், தொழில் பண்ணுவோம், பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது அவருடைய அணுகுமுறையாக இருக்குது. பட் அதுக்கு பின்னாடி வந்து ஜியோ பாலிட்டிக்ஸும் ஸ்ட்ராட்டஜியும் இல்லைன்னு நினச்சா நம்ம ஏமாத்திக்கிறோம், அவரை ஏதோ கோமாளின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் ஒரு கோமாளியெல்லாம் கிடையாது. அவருக்கு பின்னாடி ஒரு ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு கோட்பாடு இருக்குது. அவங்க வந்து ஜியோ பாலிட்டிக்ஸை மறுவரையறை செய்கிறாங்க. அந்த மறுவரையறையினுடைய வெளிப்பாடு தான் இந்த உக்ரைன்
பேச்சுவார்த்தைகளும் சண்டை நிறுத்தத்துக்கான முயற்சிகளும். இந்த அறிவிப்பு ஒரு பெரிய கேள்விக்குறியா எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா இப்ப இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துச்சு, அப்பயும் ட்ரம்ப் தான் அறிவிச்சாரு. இப்ப இந்த பேச்சுவார்த்தையும் 2 நாடுகளும் பெருசா அறிவிக்கல, முதல்ல ட்ரம்ப் அறிவிக்கிறார். இந்த உலகத்துக்கு அவர் திரும்ப திரும்ப என்னதான் சொல்ல வர அவர் அதை விரும்புறாரு. அவர் சோசியல் மீடியாவிலேயே வந்தவருங்க. அவர் ஒரு பாட்காஸ்ட் வச்சு அவருடைய கம்ப்ளீட்டாக அந்த சோஷியல் மீடியாவாக வளர்ந்து அவருக்கு எங்கே கட்சி இருந்தது? ரிப்பப்ளிகன் பார்ட்டிங்கிறது அது கம்யூனிஸ்ட் பார்ட்டி மாதிரி ஒரு வகையில் எல்லாம் பழமையான எலிட்டிஸ்ட்டு, அந்த நிலப்பிரபுத்துவ இப்படி உள்ளவங்க எல்லாம் கட்டுப்படுத்தின ஒரு இதில் இப்படி ஒரு ஃப்ளாம்பாயிண்டான ஒரு ஆள் அடிச்சு நொறுக்கி வந்திருக்காருன்னா அவர் சோஷியல் மீடியா வெளியே வந்தவர். அந்த ஃப்ளாம்பாயன்ஸ் அவருக்கு இருக்கும், அவருக்கு பிடிக்குது. அவர் ரசிக்கிற ஒரு விஷயமா நான் பேசிட்டேன், எல்லாம் சரின்ட்டாங்க, நீங்கள் போய் பாருங்கள் எல்லாம் ஓகே ஆகிடும், கொஞ்சம் சிம்பிளிஸ்டிக்காக அவர் பார்ப்பாருன்னு வச்சுங்களேன். அவருடைய அணுகுமுறையை நம்ம பார்க்குறப்போ இஸ்ரேல் இன்னைக்கு செய்கிற கொடூரங்கிறது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத கொடூரம். 1000 தலைமுறைகள் அவர்கள் சித்தம் செய்தாலும் மன்னிக்க முடியாத அளவுக்கு கொடுமைகளை பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக செய்கிறது. பெண்கள், குழந்தைகள், என்ன பாடு, பசி, கொடுமை, மரணம். ஆனால் ஹமாஸ் மட்டும் அந்த தாக்குதலை நேரம் நடத்தியிருக்கலன்னா இன்னைக்கு இந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தங்கள், ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ், சன்னி முஸ்லீம் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் ஒரு அலைன்மெண்ட்டுக்கு ட்ரம்ப் கொண்டு வந்திருப்பார். அரேபியா தொடங்கி கத்தார் வழியாக அத்தனை நாடுகளையும், இப்போ ஷியா பிரிவாக இருக்கிற ஈரான், யெமன், இவங்களை தவிர்த்து முதல்ல அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துக்கலாம். ஸோ இத்தனை நாடுகளும் இஸ்ரேலுக்குமான ஒரு சமாதான ஒப்பந்தம் வந்திருக்குமே. ஆனால் இன்னைக்கு பாலஸ்தீன அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பாலஸ்தீன் அத்தாரிட்டி கீழே இருக்கிற அந்த பகுதியை இவங்க அங்கீகரிச்சிருப்பாங்க. காசாவை வேற மாதிரி தான் டீல் பண்ணிப்பாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கு சவுதி அரேபியாவுக்கு 500 பில்லியன் வாங்கிட்டு போறா இல்லைங்களா? இந்த 500 பில்லியன் செலவு இல்லாமல் எளிதாக ஒரு ஒப்பந்தம் அரபு பகுதியில் நடந்திருக்கும்னு வச்சுங்களேன். ஸோ அது வேற கதை. பட் அடிப்படையில் அவர் ஒரு டீல் மேக்கராக இருக்கார். இஸ் வெரி குட் டீல் மேக்கர். ஃபண்டமெண்டலி வாருங்கிறது தேவைன்னா மட்டும் பண்ணிக்குவோம், சும்மா சண்டை பிடிச்சதுக்குங்க. அந்த வார் கிரேஸ் இருக்குல்ல. இப்போ பழைய அமெரிக்கான்னு பார்த்தீங்கன்னா அது நிரந்தரமாக சண்டை பிடிச்சிட்டே இருக்கணும், உலகத்தில் ஏதாவது ஒரு வார் நடந்துகிட்டே இருக்கும். இந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இராணுவங்கிறது ஒரு பெரிய பொருளாதாரம். அதுக்கு பின்னாடி ஒரு குளோபல் மாஃபியான்னு வச்சுங்களேன் ராணுவம். அதனால உன்னை ஈராக்கில் வார், இல்லைன்னா ஆப்கானிஸ்தானில் வார், எங்கேயாவது ஒரு இடத்துல போர் இவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கணும். இதை அந்த ஆள் உடைக்கிறாங்க, உண்மையிலே உடைக்கிறாங்க. தேவைன்னா மட்டும் ஒரு சண்டையை நம்ம போருக்கு போவோம், மற்றபடி போரெல்லாம் இல்லை. எல்லாம் ஜாலியாக பிஸ்னஸ் பண்ணுவோம், ஜாலியாக ஹாப்பியாக இருப்போங்கிற ஒரு அப்ரோச் தான் எடுக்கிறாரு. அதனால தான் இப்போ நீங்கள் இந்த அரபு நாடுகள் இது எல்லாமே அவருக்கு அது அதில் ஒரு என்ன சொல்கிறது, அந்த காட்சி பிரம்மாண்டங்கிறது அவருக்கு பிடிக்குது. நான் பண்ணேன், என்னால் தான் இது நம்ம ஒரு பஞ்சாயத்து பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த பஞ்சாயத்து பண்ணிட்டு ஒரு கெத்துன்னு அண்ணன் வராரு அது மாதிரி உலகத்துக்கு அவர் அண்ணனுங்கிற அந்த ரோலை அவர் ப்ளே பண்ண விரும்புகிறாரு, அதை ரசிக்கிறாரு. இருந்துட்டு போட்டுமே அவர். அதனால் ஒரு போர் நிற்குது. ஆனால் என்ன நமக்கு இப்போ உக்ரைன் இந்த ஆளை முட்டாள்னு சொன்னாலும் உக்ரைனுடைய செக்யூரிட்டி அஷ்யூர் பண்ணணும். பட் அவர் என்ன சொல்லுவாங்க, முதல்ல ரஷ்யாவோட பேசுங்க, ரஷ்யாவோட பேசி ஏன்னா நீங்கள் எதையும் டிமாண்ட் பண்ணுற நிலைமையில இல்லைன்னு சொல்கிறாரு. பட் ஐரோப்பாவும் அவங்களும் ரஷ்யாவை எதுக்கு வலியுறுத்தணும்னா, யுக்ரைனுடைய ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யணும். ஏன்னா யுக்ரைனுக்குள்ளேயும் நான் சொல்லினீங்களா முதல்ல ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் பேரரசுக்கு கீழே வளர்ந்த அந்த வெஸ்டர்ன் பகுதி, மேற்கு பகுதிங்கிறது தங்கள் உக்ரைனிய தேசியம் என்று உக்ரைனியன் நேஷனலிசம் அந்த ஐடென்டிட்டியை வளர்த்துருக்காங்க. கிழக்கில் இருக்கிறவங்க அவங்க ரஷ்யாவுக்கு ரொம்ப க்ளோஸாக ஃபீல் பண்ணுவாங்க. நிறைவா இந்த போரின் திசை, உலக ஒழுங்குகள், இது எந்த மாதிரியான இனிவரும் காலங்களில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லை, அது இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கு இல்லைங்களா. இப்போது அமெரிக்காவை எதிர்த்து ஒரு நிலைப்பாடு எடுக்கின்ற நிலையில் ஐரோப்பிய நாடுகள் இல்லை. அவங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு ஒன்று, இந்த போருக்கு போய் அந்த நார்த் ஸ்ட்ரீம் கம்ப்ளீட்டாக ஆயில் சப்ளை நின்று போய் இண்டஸ்ட்ரியல் எக்கானமி மிகவும் மந்த நிலைக்கு வந்துவிட்ட காரணத்தினால்தான் அந்த பொருளாதார தேர்ட் ரிசெஷனுங்கிறப்ப தான் ஐரோப்பா முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வலதுசாரி அரசியல் இயக்கங்கள் வளர்ச்சி பெறுகின்றன. ஹங்கேரியிலிருந்து ஜெர்மனி, ஈவன் மரீன் லே பென் இங்கே ஃப்ரான்ஸில் ஸோ இது எல்லாமே ஜனநாயக ஒழுங்குகளுக்கு ஒரு அச்சுறுத்தலாகத்தான்
பார்க்கப்பட வேண்டும். இன்னொன்று இமிக்ரேஷனுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை அவங்களுக்கு மாறிட்டு இருக்குது. ஸோ இப்படி உள்ள சூழ்நிலையில் அமைதி என்பது ஐரோப்பாவினுடைய ஜனநாயக ஒரு ஸ்திரத்தன்மையை மீட்டு கொடுக்கும். ஐரோப்பியர்களுக்கு கொஞ்சம் ஈகோலாம் இருக்கலாம், அப்படிதான் அப்படின்னு முரண் பார்க்குறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய ஒரு கிரிட்டிக்கல் கொஸ்டின் வரும்னா, நேட்டோவை தொடர்ந்து அமெரிக்கா ஆதரிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா அமெரிக்கா ட்ரம்ப்பினுடைய இந்த நிர்வாகம் என்ன நினைக்கிறதுன்னா, அவர்கள் நினைக்கிற கொள்கைப்படி ஐரோப்பிய நாடுகள் நடந்து கொள்ளவில்லை என்றால் எதற்கு நாம் நமது ஜிடிபியிலேருந்து நமக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிற ஒரு திங்கிங் அவங்களுக்கு இருக்குது. பிகாஸ் நேட்டோவினுடைய ஒட்டுமொத்த செலவில் ஏறக்குறைய 60-70% அமெரிக்கா தான் பார்த்து கொள்ளுது. இவங்க ரொம்ப ஜாலியாக இருந்து பழகிட்டாங்க இந்த ஐரோப்பிய நாடுகள். அதனால் தங்களினுடைய பாதுகாப்பிற்கான ஒழுங்குகளை இனிமேல் அவர்கள் செய்ய தொடங்குவார்கள். இதில் சுருக்கமான பாடம் நான் சொல்லுவேன்னா, யானைகள் மோதுகிற பொழுது முயலும் பூனையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் தான் பெரிய அப்பாட்டக்கர்னு போய் நின்னீங்கன்னா நல்லா அடி வாங்கி செத்து போவீங்க. இதுதான் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி போன்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஸோ அதனால் இந்த பெருசுங்களோட மோதுற நேரம் நீங்கள் ரொம்ப சூதானமாக நீங்கள் நடந்துக்கணும் ராசாங்கிறது ஒரு முக்கியமான பாடம். அதுக்காக அடிபணிந்து போக வேண்டுமா, விட்டு கொடுக்க வேண்டும். உங்கள் பொழுது எப்போது வரும், உங்கள் தருணம் எப்போது வரும், இதுதான் உலக ஒழுங்கு என்றால் அந்த உலக ஒழுங்கிற்கு ஏற்றபடி தான் நீங்கள் செல்ல வேண்டும். எதிர்நீச்சல் போடலாம், அது நீங்கள் 1 மணி நேரம் எதிர்நீச்சல் போடலாம். ஆனால் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு கொண்டிருக்க முடியாது. காற்றை எதிர்த்து படகை செலுத்தலாம், ஆனால் காலம் முழுவதும் நீங்கள் காற்றை எதிர்த்து கொண்டே படகு செலுத்த முடியாது. காற்றின் திசையை அறிந்துதான் ராஜேந்திர சோழன் கடாரம் வரைக்கும் சென்றான் என்றால் கடல் ஆமைகள், பங்குனி ஆமைகள்னு சொல்லுவோம், அந்த ஆமைகள் முட்டையிட விட்டு திரும்பி செல்கின்ற போது அவைகளுக்குத்தான் தெரியும் அடிநீரோட்டம் எங்கே இருக்குதுன்னு. அந்த அடிநீரோட்டத்துக்கு வழியாக நீங்கள் போனீங்கன்னா 1 மணி தியாலத்திற்கு 10 கிலோமீட்டர் போகிறது நீங்கள் 70 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம். ஸோ அந்த அடிநீரோட்டம் என்னங்கிறத நீங்கள் பிடிச்சி போகணும். எப்போதுமே எதிர்நீச்சல். இப்போ நானே கூட நினச்சி பார்க்குறேன், இப்போ நிறைவாக சொல்ல வேண்டுமெல் அதுதான், நம்ம திருக்குறள் தான் நமக்கு பெரிய பாடம். வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். இதை நம்ம கரெக்டாக எவாலுவேட் பண்ணலன்னு வச்சுங்களேன், நாம் தோற்று போவோம், இழந்து விடுவோம். அது நமக்கு பாடம், உலகிற்கும் பாடம். நன்றி.